வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். கோத்தகிரி மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலை சக்காத்தா பகுதியில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மாருதி கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பெரும் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சக்காத்தா பகுதியில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மாருதி கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோத்தகிரி நிலைய தீயணைப்புத் துறையினர் காரில் பற்றிய தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் நாள்தோறும் சரக்கு வாகனங்கள் உட்பட ஏராளமான வாகனங்கள் பயணிக்கக்கூடிய பிரதான சாலையாக இருந்து வருகிறது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திலிருந்து சமவெளி பகுதிகளான மேட்டுப்பாளையம், கோவை, ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய இரண்டாவது மாற்றுப்பாதையாகவும் முக்கிய அரசியல் பிரபலங்கள், அரசு அதிகாரிகள் சென்று வரக்கூடிய முக்கிய பிரதான சாலையாகவும் உள்ளது. இந்த நிலையில் இன்று கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் மலைப்பாதையில் அமைந்துள்ள சக்காத்தா பகுதியில் கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் பொழுது காரில் திடீரென புகை வந்துள்ளது. உடனே காரை இயக்கிச் சென்ற நபர் காரை நிறுத்தி இறங்கி பார்த்தபோது தீ மளமளவென்று பற்றி எரியத் தொடங்கியது. உடனே காரில் பயணித்த மற்றொரு பயணியும் காரை விட்டு இறங்கி தப்பித்தனர். உடனே கோத்தகிரி நிலைய தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் காரில் பற்றிய தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.